தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், இந்த 3 பேர் சார்ந்து தான் இந்த புத்தாண்டு நாளில் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பொதுவாக பக்தர்கள்லாம், அதாவது கோயில் தேடி போகிற பக்தர்கள்லாம் புத்தாண்டு அதுவும் அதிகமாக தேடி போவாங்க. நைட் ஆரம்பிப்பாங்க, அடுத்த நாள் வரைக்கும் பக்தி மயத்தில் அப்படி இருப்பாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரஜினிகாந்த் சாரோட தரிசனம் கிடைக்குமான்னு கிட்டத்தட்ட தரிசனம் தான் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை. அந்தளவு பேர் வீட்டு வாசலே நிற்பாங்க. அது இந்த முறை நடந்துருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போதே கரண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், த லாஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா, 2 பேரும் சொல்லலாம். ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று அஜித் அவர்கள். இவங்க 3 பேர் சார்ந்து நிறைய விஷயம் நடந்திருக்குங்க. இல்லை ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வழக்கம் போல் வீட்டை நோக்கி எல்லாம் படையெடுக்காமல் சொன்னோன்னா கூட்டம் பயங்கரமாக குவிய ஆரம்பிச்சிடுச்சு. எங்கெங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் இருக்க மக்கள் மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்தோட பல மாவட்டங்கள்லேருந்து ரஜினி சார் வீட்டை நோக்கி வந்துட்டாங்க. அவங்களோட ஒரே ஒரு ஆசை, புத்தாண்டதுமா அவரை பார்த்துணும்ப்பா, இது மட்டும்தான். இதைத்தான் முதலையே சொன்னேன். கிட்டத்தட்ட இது தரிசனம் மாதிரி தான் அவங்க கருதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை கேலண்டர்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. 75 ஆண்டுகள் புரிஞ்சிருக்கும் எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ரஜினி சாரோட பர்த்டே விஷயம் சேர்த்து இந்த புத்தாண்டு விஷயம் அவருக்கு கன்வே பண்ணணும்னு அவ்வளோ பேர் கிளம்பி வந்தாங்க. கழுத்தில் கேலண்டரில் மாட்டிக்கிட்டு சில பேர் வந்திருந்ததே பார்க்க முடிஞ்சுங்க. அதாவது எந்த அளவுக்கு அவர் மேலே கிரேஸில் இருக்காங்க அவரோட ரசிகர்கள் அப்படின்றது லிட்டரலாக இங்கே தெரியுது. ஒரு வழியாக ரசிகர்களோட ஏகோபித்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. ஃபேன்ஸை பார்த்து கை அசைச்சது தான், அந்த சத்தம் கேட்கணுமே அப்படி இருந்துச்சு. அந்த ஃபேன்ஸ் ரொம்ப எமோட் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க ப்ரெஸ்ஸில், ஏங்க எங்களுக்கு இதை விட நாங்கள் பெருசாக வேணும்னு கையில் குழந்தைனா தூக்கிட்டு வந்திருக்காங்க பல பேரும். அவங்க சொல்கிறாங்க, என் தலைவரை பார்த்துட்டேன் அது போதுன்ற மாதிரி போகிறாங்க. சினிமா சார்ந்து மக்களை பிரிக்க முடியாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு ஆகச்சிறந்த சான்று. கரண்ட் சூப்பர் ஸ்டாரை பார்த்துட்டோமா? அடுத்து இந்த லாஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸில் 2 பேர் இருக்காங்களே, அதில் ஒருத்தரான அஜித் அவர்கள். இவங்க இந்த கொங்கு நாடு ரைஃபிள் கிளப் இருக்குல்ல, அங்கே தன்னோட துப்பாக்கி சுடுதல் திறன் இருக்கு பாருங்க, இதை ஃபுல்லாக பரிசோதிக்கிற மாதிரி ஒரு வீடியோ செம மாசாக இருக்குது. இதை இப்போ வெளியிட்டிருக்காங்க அஜித் சைட்லேருந்து. இதை நியூ இயர் விஷாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் பட்டாசு வெடிச்சு நியூ இயர் கொண்டாடுவோமா, ஆனால் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டம் வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ட்ரெண்ட் அடிச்சிருக்கு. அஜித் அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டது மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலி சைடில் இருந்தும் அந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ரைட்டு, இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு, நான் அதையும் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அதை காண்பிச்சிடறேன் அந்த காட்சியவே. சேட்டன்ஸ் பண்ண வேலையாக தான் தெரியுது. அஜித் அவர்களை பயங்கரமாக வெறுப்பேற்றி வச்சுருக்காங்க. என்ன இருக்குது, க்ரௌடுக்கு மத்தியில் அவர் மாட்டிக்கிட்டாருங்க.
ஃபேன்ஸ் க்ரௌடுக்கு மத்தியில். இதுக்கு முன்னாடி செல்ஃபிலாம் எடுத்த ஞாபகம் இருக்கா? கிட்டத்தட்ட அதே நீட்சி தான் இது. அஜித் சாரோட கையில், தோளில், அவரோட இடுப்பு வரைக்கும் ரசிகர்களோட கை பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதான் செல்ஃபி எடுக்கிறப்ப சும்மா இடுப்பில் கை போட்டு எடுப்பாங்க பார்த்தீங்களா, லிட்டரலாக அது மாதிரி ஒரு தருணமாக இங்கே அமைய ஆரம்பிச்சிருச்சு. அங்கே என்ன க்ரௌடு, அந்தளவுக்கு போலீஸார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள தடுக்கவே முடியல. அஜித் சார் அஜித் சார் அஜித் சார் அந்த முழக்கம் மட்டும் தான் அங்கே பெருசாக இருக்குது. ஒரு சிலர் அவரோட முகத்தையே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்மளை பற்றி உங்களுக்கே தெரியும், நல்லா லைட்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டா போதும், எங்கே எது இருக்கலாம் பார்க்க மாட்டார், உடனே கோவப்பட்டுருவார். அந்தளவுக்கு அவர் அட்வைஸும் பண்ணுவார். அங்கே போய் எத்தனை பேரோட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதுவும் இந்த ஒரு பர்சன் அஜித் சார் எவ்வளோ க்ளோஸாக அவரோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாரு தெரியுதா? அவர் பார்க்குறாரு ரசித்து. ஆனால் அஜித் சார் அவர்கள் முறைகிறாங்க, என்னையா பண்ணுறா அப்படின்ட்டு. கை எங்கே தெரியுதா மக்களே? இது போல் நம்மக்கிட்ட யாருன்னா பிஹேவ் பண்ணாலே நம்மளுக்கு கோவம் வரும். அவரும் மனுஷன் தானே, கோவம் வராமையாக இருக்கும். எங்க போறான் இந்த அப்புறம் எங்க போறான்? டே அவளை எங்க போறான்? இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க, டிராபிக்காவே மாத்துறாங்க இந்த ஊரை. டிராபிக் 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 டிராபிக். நீ எதுக்கு இப்போ வெளியே வந்தா? இதெல்லாம் இல்லாமல் அந்த கூட்டத்தில் வேற பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு. அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் யாருமே கேட்ட மாதிரின்னு தெரியல. அதான் சொல்கிறேன், எண்ட் ஆஃப் த டே அவர் ஏதோ பெருசாக நீங்கள் ஸ்டார் ஈர்னு கொண்டாடினாலும் அவரோ ஒரு சாதாரண மனுஷன்றதை இப்போ வரைக்கும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டோம். இதை எல்லாரோட ஃபேன்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே அந்த நடிகர்களுக்கு தலைவலி இல்லாமல் இருக்கும். ரைட்டு, 2 பேரை பார்த்துட்டோமா? 3வதா விஜய் அவர்களை பற்றியும் பேசிடுவோம். ஜனநாயகன் படம். இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு தான். இன்னும் அவங்க அஃபிஷியலாக சொல்லலை, பட் அந்த படம் தான் அப்படின்ட்டு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தில் நடிச்சது யார் தெரியுமா? பாலகிருஷ்ணா அவர்கள். படம் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். பட் ஆனால் பாலகிருஷ்ணா நடித்த படத்தை இங்கே விஜய் அவர்கள் பண்ணுறாரோ அப்படின்னு பல பேரும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு மத்தியில் படக்குழுவும் சொல்லாமே இருக்காங்களா, இது பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தான் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கும் கிளாரிஃபையாக தெரியலையா? ஆனால் அந்த படத்தோட டிரெக்டர் இருக்கார்ல, பகவந்த் கேசரி படத்தை எடுத்த டிரெக்டர், அவர் பேர் அனில் ரவிபுடி. இவர்கிட்டே போய் கேட்டிருக்காங்க, ஐயா என்னையா இது போல் உங்கள் பேர் தான் அடிபடுது, உங்கள் படத்தை தான் ஏதோ எடுத்திருக்காங்கன்ற மாதிரி, உங்களுக்கு என்ன அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப இவர் கேஷுவலாக ஒரு பதிலை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காப்புல, விஜய் சாரை நான் இது வரைக்கும் 2 முறை மட்டும்தான் நேரில் சந்திச்சிருக்கேன். அவர் உண்மையான ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வழக்கம் போல மற்றவங்க கொடுக்குற மாதிரி இவரும் கொடுத்துட்டு, ஜனநாயகன் படத்தில் எனக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு தான் எனக்கே தெரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, சார் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு படக்குழு, ஜனநாயகன் படக்குழு இவங்ககிட்ட கேட்டிருக்கலாம். ஒன்று. அப்படி இல்லையா, ஏன்ப்பா எனக்கே தெரியாதுப்பா, ஏதோ எல்லாம் சொல்கிறீங்க ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கே தெரியாது, படம் வந்து பிற்பாடு நான் பார்க்குறேன், என் படமும் இந்த படமும் ஒன்றா இருக்கானு, அப்போ தான் எனக்கே தெரியுன்ற மாதிரி நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், ஆனால் இருக்கே இல்லைன்ற மாதிரி இன்னும் தெளிவான ஒரு விஷயம் எங்கேருந்து கிடைக்கல. இன்னும் இந்த ஒரு படலத்தை அதிகரித்து போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓ பகவந்த் கேசரி தானோ அப்படின்னு பல பேர் பேசுறதுக்கு இந்த பேச்சு ஒரு காரணமாக அமையலாம். அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர், எப்பவுமே சர்க்காசமாக பேசுவாப்புல. இந்த முறையும் பேசியிருக்காரு. அதுவும் புத்தாண்டதுமா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு மாட்டி விட்றீங்க அப்படின்லாம் சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். ஏன்னா விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு எதனா ஒன்று பேசினாலே புத்தாண்டதுமா பல பேர் அர்ச்சனை பண்ண வந்துருவாங்க. என்ன சொல்லணும் புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதை மனசில் வச்சு தான் அண்ணன் அந்த விஷயங்களை சொல்லியிருந்தாப்புல. சிலர் மின்மினி பூச்சி மாதிரி வருவாங்க போவாங்க. சினிமா கவர்ச்சிக்கு எப்போவுமே கூட்டம் இருக்கதான்பா செய்யும். அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அவர் வந்தால் கூட தான் கூட்டம் கூடும், பயங்கரமாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறார் தெரியுதா? அமிதாப் பச்சனை. யாரை கம்பேர் பண்ணி? ஓகே, நமக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி எது, இதை பார்த்து தான் தேர்தலில் மக்கள் தீர்மானிப்பாங்களே தவிர மற்ற விஷயங்களை பார்த்து கிடையாதுன்னு இவர் பேசியிருக்காரு. நான் இன்னொன்று தெளிவாக சொல்லட்டுமா? எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு டெம்ப்ளேட்டாக ஸ்டேட்மெண்ட்டை விடுவாங்க, அது ஒரு எலெக்ஷன் மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் கூட்டணின்ற ஒரு விஷயத்த அவங்க மட்டும் சாதிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் அப்படியே மாறிடும். நம்பிக்கை இல்லைன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, பெண்கள் அணி இருக்குல்ல, அதாவது தாவைக்காவோட அறிவிக்கப்பட்ட பெண்கள் அணியை பற்றி சொல்லலை, விஜய் சாரோட ஃபேன்ஸ்னு சொல்லி நிறைய பெண்கள் இருப்பாங்க. டிவிக்கில் தொண்டர்களாக இருக்கிற பெண்கள் பல பேர் இருப்பாங்க. அவங்க இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வீட்டு வாசலில் கோலம் போடுவாங்களே, இப்படிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நம்மளுக்கு இந்த பொங்கல் பண்டிகை அப்போ மாடு வரைஞ்சாலே அது நாயா என்னன்னு தெரியாமல் குழப்பம் பயங்கரமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆர்டிஸ்டாக நம்ம பல பேர் பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ சூப்பராக பண்ணுறதெல்லாம் இதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு தெரிலங்க. டிவிகே ஃப்ளாகில் தமிழ்நாடு
இந்த மேப் அப்படியே வரைஞ்சிருக்காங்க. உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல, ஃபேமஸான ஃப்ரேஸு, அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. பெண்களின் இந்த பக்கம்னா ஆண்கள் அணி வேற மாதிரி போயிட்டுருக்கு. புத்தாண்டு செலிப்ரேஷனா டிவிகே செலிப்ரேஷனான்னு தெரியல, சரியான க்ரௌடு. அதுவும் சென்னை மட்டும் இல்லைங்க, பெங்களூர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கொண்டாட்ட நள்ளிரவப்ப நிறைய பேரும் கையில் டிவிகே கொடியை ஏந்திட்டு இருந்தாங்க. முழக்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஓட்டுகளை அள்ளி சிந்தி செதறாமல் யாருக்கும் போட்டுறாதீங்க, டிவிகேக்கு மட்டும் போனுங்கன்னு கிட்டத்தட்ட கேன்வாஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கணும்.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். டிவிக்கு தலைவருக்கான பெரிய சவாலே என்ன தெரியுமா? ரசிகர்களை பக்குவமான தொண்டராக மாற்றுறது தான் அவருக்கு இருக்க பெரிய சவாலே. இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் சார்ந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்களே, என்ன சொல்லுறோன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சிறந்த மெய்ப்பரா விஜய் அவர்கள் திகழ்வாரா இல்லையான்றதான் ஒரு $1 பில்லியன் கேள்வியாக மாறி இருக்கு. பார்ப்போம், பெரிய டாஸ்க் தான், எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாருன்னு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட $100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.